I welcome you to learn English. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப எஃபெக்டிவான எக்ஸசைஸ். இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ உங்களை எல்லா டைமென்ஷன்ஸ்லையும் யோசிக்க வைக்கும் இந்த எக்ஸசைஸ். இந்த டேபிளில் டாப்பில் ஃபர்கட், ஃபர்காட், ஃபர்காட்டன் இந்த 3 வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்பர் போட்டிருக்கேன். அந்த சென்டென்சஸ்க்கு யூஸ் ஆகிற சப்ஜெக்ட் அண்டு வேர்ப் மட்டும் கொடுத்துருக்கேன். வி ஃபர்கட், தே ஃபர்காட்டன், ஷீ ஃபர்காட். இதுலேயே ஃபர்கட் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸ் வந்துருச்சு, ஃபர்காட்டன் அப்படின்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துருச்சு, ஃபர்காட் அப்படின்னு சிம்பிள் பாஸ்ட் வந்துருச்சு. ஸோ சென்டென்சஸ் மேக் பண்ணுறப்ப நீங்கள் எல்லா விதத்துலையும் யோசித்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ். இந்த டேபிள் உங்களுக்கு தெரியும், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், லிஸ்ட், இர்ரெகுலர் வேர்ப்ஸோட லிஸ்ட். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை நான் பண்ணுறேன். பைட் அப்படிங்கிற வேர்ப் எடுத்துக்கிட்டோம். பைட் அப்படின்னா கடிக்கிறது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் பைட், பிட் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், பிட்டன் அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். சென்டென்சஸை முழுமையாக கொடுக்காம வார்த்தைகள் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஹீ பைட், ஸ்டூடெண்ட்ஸ் பிட்டன் அப்படின்னு. இதுக்கு எப்படி ஆன்சர் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு சென்டென்ஸ் எழுதுகிறப்பவும் ஒரு கிராமர் ரூல் பேஸ் பண்ணி தான் எழுதுவோம். சப்போஸ் அந்த கிராமர் ரூல் தெரியலைன்னா இந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த கிராமர் ரூல் தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹீ பைட் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். அதுக்கு நீங்கள் ஃபுல் சென்டென்ஸில் எழுதுகிறப்ப ஹீ பைட்ஸ் அப்படின்னு எழுதணும். ஏன் அப்படின்னா சிங்குலர் ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த ரூல் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம், அந்த ரூல். ஹீ பைட்ஸ் எ பீஸ் ஆஃப் கேக். அதே மாதிரி பிட்டன் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை யூஸ் பண்ணுறப்ப ஹாவ் பிட்டன் அப்படின்னு சொல்லணும். ஏன் இந்த இடத்துல ஹாவ் வருது? ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பன்மை வர்றதுனால ஹாவ் வருது. சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ் வரும். அதே மாதிரி வி ஹாவ் பிட்டன் அவர் பீசஸ். ஷீ பைட்ஸ் ஹர் நெயில். அதே மாதிரி இன்னொரு செட் நான் கொடுத்துருந்தேன். வி பிட், பைட்டோட பாஸ்ட் டென்ஸ் பிட். வி பிட் ஃப்ரூட்ஸ் எஸ்டர்டே, நேற்று நாங்கள் பழங்கள் சாப்பிட்டோம். தே ஆர் பைட்டிங் த ஸ்நாக்ஸ். பைட்டிங் அப்படின்னு வந்திருக்கு, அதனால் ஆர் பைட்டிங் அப்ளை பண்ணுறோம். ஹீ இஸ் பைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். த பாய் பிட் த சிப்ஸ். பிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸும் பாஸ்ட் டென்ஸ், இட் பிட் ஸ்ட்ராங்லி. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. பொறுமையாக யோசிச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான எக்ஸசைஸ் இது. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். 2 சேனல்ஸையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக டெவலப்மெண்ட் கிடைக்கும். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 8 சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நான் ஃபர்கட், ஃபர்காட், ஃபர்காட்டன் இந்த வேர்பை கொடுத்துட்டேன். ஃபர்கட் அப்படின்னா என்னது? மறக்கிறது. ஓகே, இந்த வி ஃபர்கட் அப்படின்னு வச்சு ஒரு சென்டென்ஸ், தே ஃபர்காட்டன் அப்படின்னு வச்சு ஒரு சென்டென்ஸ். எந்த நோட்ஸையும் பார்க்க வேண்டாம், யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், நீங்களாக எழுதுங்க. அப்போ தான் அந்த தப்பு வந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கிற முடியும். எந்த இடத்துல நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ரூல்ஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போ நிகழ்காலத்தில் ஒரு வேர்ப் இருக்குது, ஈட், சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஐ வந்துச்சுன்னா ஈட் எழுதிடலாம். ஓகே, எஸ் எல்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஹீ ஷீ இட் இந்த வார்த்தைகள் வந்து சிங்குலர் வந்துச்சுன்னா, ஒருமை வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஈட்ஸ் அப்படின்னு இருக்கா, ஹீ ஈட்ஸ், ஷீ ஈட்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். வி யூ தே இது பன்மை. ப்ளூரல் வந்துச்சுன்னா ஈட் மட்டும்தான் எழுதணும், எஸ் ஆட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஏட் அப்படிங்கிறது கடந்த காலம். ஈட்டன் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நிகழ்கால வினைமுற்று, சாப்பிடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஹேஸ், ஹாவ், ஹேட், ஈட்டன் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஹேஸ், ஹாவ், ஹேட், இஸ், ஆர், வாஸ், வேர்லாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஈட்டிங், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஓகே, நடந்துகிட்டு இருக்க அந்த செயல். அப்போ இஸ் வரலாம், ஆர் ஈட்டிங் வரலாம், வாஸ் ஈட்டிங், வேர் ஈட்டிங் வரலாம். இந்த ரூல்ஸ் தான் முக்கியமான பேசிக். ஓகே, அடிப்படை. இப்போ நீங்கள் சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸ், இந்த 8 சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி ஃபர்கட் அப்படிங்கிறது கொஸ்டின். வி ஃபர்கட் அவர் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற சென்டென்ஸ். வி ஃபர்கட் அவர் ப்ராப்ளம்ஸ். தே ஃபர்காட்டன், தே ஹாவ் ஃபர்காட்டன் ஆல். அவங்க எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. ஷீ ஃபர்காட், பாஸ்ட் டென்ஸ், ஷீ ஃபர்காட் டு கால். அவங்க கூப்பிட மறந்துட்டாங்க, பாஸ்ட் டென்ஸ். ஹீ ஃபர்கட், ஹீ ஃபர்கட்ஸ் எவ்ரிதிங். அவர் எல்லாத்தையுமே மறந்துட்டார்.
நீங்கள் வேறு எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கலாம். நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா கிராமர் ரூலில் மட்டும்தான் செக் பண்ணணும். ஹீ ஃபர்கட்ஸ் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள். ஓகே, ஃபர்கட்ஸ் எஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி ஃபர்காட்டன் வந்துச்சுன்னா ஹேவ் போட்டிருக்கீங்களா, ஹேஸ் போட்டிருக்கீங்களா, சிங்குலர் வந்துச்சுன்னா ஹேஸ் வரணும், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷீ ஃபர்காட்டன் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். அப்போ ஷீ அப்படிங்கிறது சிங்குலர். ஷீ ஹேஸ் ஃபர்காட்டன் டு பிரிங் ஹர் புக். அவளுடைய புக்கை கொண்டு வர மறந்து விட்டாள். ஷீ ஹேஸ் ஃபர்காட்டன் டு பிரிங் ஹர் புக். ஐ ஃபர்காட்டன், ஐ ஹாவ் ஃபர்காட்டன் மை ரிஜிஸ்டர் நம்பர். என்னோட ரிஜிஸ்டர் நம்பரை நான் மறந்துட்டேன். யூ ஃபர்காட், பாஸ்டன்ஸ், யூ ஃபர்காட் டு நோட் இட். நீங்கள் நோட் பண்ண மறந்துட்டீங்க. யூ ஹாவ் ஃபர்காட்டன் த டேட். நீங்கள் டேட்டை மறந்துட்டீங்க. அகெயின் 8 சென்டென்சஸ். பொறுமையாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் கரெக்டான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இதில் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். வாட், டூ, ஒய், இந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். வி கேவ், இந்த 2 வார்த்தைகள் தான் கொஸ்டின். வி கேவ் சம் புக்ஸ், நாங்கள் சில புத்தகங்களை கொடுத்தோம். ஷீ கிவ், இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம். ஷீ கிவ்ஸ் ஹர் டிக்கெட்ஸ். இட் கிவ், இட் கிவ்ஸ் நத்திங், இது ஒன்றும் கொடுக்கவில்லை. தே கேவ் ஃபுட், இது பாஸ்ட் டென்ஸ். இப்போ கொஸ்டின்ஸ். வாட், கிவிங், இந்த 2 வேர்ட்ஸை வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வாட் ஆர் யூ கிவிங், நீங்கள் என்ன கொடுத்துட்ருக்கீங்க? வாட் ஆர் யூ கிவிங்? டூ கிவ், டூ யூ கிவ் எனி திங், நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்களா? டூ யூ கிவ் எனி திங்? ஒய் யூ கிவன், ஒய் யூ ஹேவ் கிவன் யுவர் புக்ஸ். ஓகே, ஏன் உன்னுடைய புக்ஸை நீங்கள் கொடுத்தீங்க? ஒய் யூ ஹேவ் கிவன் யுவர் புக்ஸ். ஒய் ஹீ கிவன், ஒய் ஹீ ஹேஸ் கிவன் ஹிஸ் மணி. பன்மை வர்றப்ப ஹேவ் வருது, சிங்குலர் வர்றப்ப ஹேஸ் வருது. கோ, வெண்ட், கான், இந்த 3 வேர்ப்ஸை யூஸ் பண்ணி 8 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப மிஸ்டேக்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நீங்களா ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் பார்க்குறப்ப என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ கோ, ஹீ கோஸ் அவுட். ஷீ வெண்ட், ஷீ வெண்ட் டு ஸ்கூல், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதுகிறப்ப அந்த ரூல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ அப்ளை ஆயிரும். ஹீ கோஸ், சிங்குலர் வந்தால் வேர்போட எஸ் ஆட் பண்ணிடுறோம். அதே மாதிரி கான் அப்படின்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. ஸோ கான் வந்தாலே ஹேஸ் வரணும், இல்லாட்டி ஹேவ் வரணும். வி அப்படின்னு வந்திருக்கு பன்மை, அதனால் வி ஹேவ் கான் ஃபார் ரிலாக்ஸேஷன். த ஒர்க்கர்ஸ் கோ அவுட் சைடு, வேலையாட்கள் எல்லாரும் வெளியே செல்கிறார்கள். த ஒர்க்கர்ஸ் கோ அவுட் சைட். இட் கோயிங், இந்த 2 வார்த்தைகளை வச்சு இட் இஸ் கோயிங் அவுட். சிம்பிளான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியாச்சு. தே கோயிங், தே ஆர் கோயிங் டு சர்ச். ஹீ கான், ஹீ ஹேஸ் கான் சம்வேர், அவர் எங்கேயோ போயிருக்கிறாரு. ஹீ ஹேஸ் கான் சம்வேர். பாய்ஸ் கோ, பாய்ஸ் கோ டு தி கிளாஸ் ரூம். பாய்ஸ் அப்படிங்கிறது பன்மை, அதனால் கோ மட்டும் வந்திருக்கு. பாய் அப்படின்னு இருந்துச்சுன்னா கோஸ் அப்படின்னு வந்திருக்கும். நோ, நியூ, நோன், KNEW நியூ அப்படின்னு தான் வாசிக்கணும். நோ, நியூ, நோன். நோ அப்படின்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ 8 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். நல்ல எஃபெக்டிவான ப்ராக்டிஸ் இது. செக் யுவர் ஆன்சர்ஸ். I know the answer, we know the secret, he knows everything. Simple present tense. He knows everything. The teachers know the answers. Known வந்திருக்கு. So I have known. I have known the question. எனக்கு கேள்வியை தெரியும். We knew the solutions. She known, she has known all. They know him well. உங்களுடைய ஆன்சர்ஸ் வேறு மாதிரி கூட இருக்கலாம், பட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது கிராமர் ரூல். அந்த நோன் வந்துச்சுன்னா ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லை ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத தான் நீங்கள் செக் பண்ணணும். இதே மாதிரி 2 வார்த்தைகள் எடுத்துக்கோங்க, சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சென்டென்சஸோட கொஸ்டின்ஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே ரிட்டன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிட்டன் இங்கிலீஷ் தான் பேஸ். இதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ரிட்டன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் ஆயிரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.